अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். 14வது ஸ்லோகம் வந்திருக்கோம். 355 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா. ஓகே, ஸோ இன்று 356 நம்ம பார்க்கணும். அவங்க ஒரு கதை தான் போயிட்டு இருக்குமா, ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போகலாம். கிருஷ்ணன் வரணை வரும்போது அல்லது அத்வைத ஞானம் வரும்போது கொஞ்சம் நிதானமாக போவோம். கதைகள் இருக்கும்போது அதுலேருந்து என்ன சாராம்சம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன கதை நடந்துட்டு இருக்குன்னா, அந்த கண்ணன் யாதவ குலத்தை அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணும்போது அவன் முன்னாடியே இந்த யாதவ குலத்துல ஹெவியா ஈகோ பில்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடுறான். ஸோ அந்த ஈகோவுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரான். நான் ஏற்கனவே என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்னா, திருடுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாதான் தெரியும் அவன் திருடுறானா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி he is just giving an opportunity. அவங்களுடைய ஈகோ டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான், இருக்கிறானா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு. அதன் வாயிலாக முனிவர்களின் சாபத்தை உண்டு பண்ணி அவர்களை எல்லாம் அழித்துவிட எத்தனித்து ஒரு லீலை செய்து கொண்டிருக்கின்றான். அதன் அடிப்படையில இவங்க எல்லாருமே ஒரு இந்த எல்லா பெரிய பெரிய மகரிஷிகள் அண்ட் மகான்கள் இவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க. அந்த நேரத்தில் இவர்களை பரிகசித்து விளையாட வேண்டும் என்று அவர்களுடைய அகங்காரம் எண்ணுகிறது. அதன் விளைவாக சாம்பன் தன் பெண் வேடமிட்டு, கர்ப்பிணி பெண் வேடமிட்டு என்ன குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை கேட்கலாம் என்பது அவருடைய ஐடியா. அதுக்கு முன்னாடி முனிவர்கள் நம்ப வைக்கணும் இல்லையா? முனிவர்கள்கிட்ட இவங்க பயபக்தியோடு இருந்துட்டு அந்த கேட்கணும் அப்படிங்கிறதுனால வேற லெவல சாம்பரும் நடிக்கிறான், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 356ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். Because they spoke so softly and politely, the sages took them to be sincere. The news of the Yadava youth's deceit did not even touch the minds of the sages at first. அதாவது முனிவர்கள் எல்லாம் அவங்க பயங்கரமா காலில் விழுந்து உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ரொம்ப முனிவர்கள் சந்தோஷப்படுறாங்க, அவங்க நம்பிடுறாங்க. முனிவர்கள் யாரும் எடுத்த உடனே யார் மேலேயும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால அவங்க முழுசா நம்பிடுறாங்களாம். அவர்கள் மிகவும் மென்மையாகவும் பணிவாகவும் பேசியதால், யாரு அந்த சாம்பனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளவு மென்மையாகவும் பணிவாகவும் பேசியதால் முனிவர்கள் அவர்களை உண்மையானவர்கள் என்றே நம்பினார்கள். யாதவ இளைஞர்களின் வஞ்சகமான எண்ணம் முனிவர்களின் உள்ளத்தில் அப்போது எழவில்லை. ஸோ அவங்க என்ன பிளானிங்ல இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருமே அவங்க ப்ரிடிக்ட் பண்ணணும்னு கூட தோணல. அவங்க ரொம்ப சாஃப்டா அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதை போயிட்டு இருக்கு. ஓகேவா? 357ல she has come to you herself, but out of shyness she certainly cannot speak. Therefore she has asked us to place this humble request for service before you. எந்த இளைஞர்கள் கூறினார்களாம் என்னென்ன? அவங்க சாம்பனை கூட்டிட்டு வரும்போது சாம்பன் பின்னாடி நின்றுட்டான். அதாவது அந்த கர்ப்பிணி பெண்ணானவள் வேஷமிட்டு அந்த சாம்பன் அப்படியே பின்னாடி நின்றுட்டான். இவங்க மட்டும்தான் முன்னாடி பயங்கர பவ்யமா வணங்கிட்டு இருக்காங்க. அவன் ஏன் அப்படி பின்னாடி நின்னா அவனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத இவங்க அழகா பிரசன்ட் பண்றாங்களாமா. என்ன அழகா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அவள் தானாகவே உங்களிடம் வந்திருக்கின்றாள், ஆனால் வெட்கத்தினால் அவளால் பேச முடியவில்லை. எனவே இந்த எளிய வேண்டுகோளை உங்களிடம் சமர்ப்பிக்குமாறு எங்களை அவள் கேட்டுக்கொண்டாள். சரியா? எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத முனிவர்கிட்ட நீங்களே கேட்டு சொல்லுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் எப்படி கேட்பேன் என்று அவள் பின்தங்கி விட்டாலாம். இவர்கள் கேட்டு சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பிரசன்ட் பண்றாங்க. You are truly seers of the truth. Your words are infallible and powerful. Even Vishnu and Shiva bow their heads to you. You are all immensely generous in your wisdom. இப்போ அந்த மகான்களை பற்றி இவர்களை புகழ் பாடுகிறார்கள், எல்லாமே நடிப்புக்காக.
நீங்கள் உண்மையை உணர்ந்த ஞானிகள். நீங்கள்லாம் யாரு? முற்றும் துறந்தவர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள், அனைத்தையும் அறிந்த ஞானிகள். இதெல்லாம் நம்ம வந்து அந்த முனிவர்களுடைய ஒவ்வொரு முனிவர்களுடைய பராக்கிரமத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே, ஏதோ ஒரு முனிவர் அந்த பேர் ஞாபகம் இல்லை, முக்காலத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிற ஒரு சக்தி அவருக்கு உண்டு அப்படிங்கிறத கூட நம்ம படிச்சோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க, நீங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு, அனைத்தையும் அறிந்த உணர்ந்த ஞானிகள் அல்லவா நீங்கள், உங்கள் வார்த்தைகள் ஒருபோதும் தவறாதவை, நீங்க சொன்ன அது மிஸ் ஆகுமா? சச் a பவர்ஃபுல் பீப்புள் நீங்க. அறியும் ஹரணம் கூட உங்களை வணங்குகிறார்கள். நீங்கள் அனைவரும் ஞானத்தில் மிகவும் சிறந்தவர். ஸோ ஜஸ்ட் பூஸ்டப் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் கடைசியில வந்து அவங்க ஆண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை பிறக்கும் எதையாவது சொல்ல உடனே வந்து என்னமோ நீங்க அப்படி இப்படின்னு அறியும் ஹரணமே வணங்குறவனா இருக்கான், அவ்வளவு உண்மை பேசுவேங்க அப்படின்னு சொன்னாங்க, இப்ப நீங்க பேசுனது உண்மையா அப்படின்னு கடைசியில நக்கலடிச்சு சிரிக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணமா இருக்கு சரியா? அதனால முதல்லயே பூஸ்டப் பண்றாங்க, நீங்கெல்லாம் எத்தனை உண்மை பேசுபவர்கள், அறியும் ஹரணமே வணங்குகிறான் அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரியவங்க, நீங்க சொன்னா அது பழிக்காம போகுமா, அது தவறுமா அப்படின்னுட்டுலாம் வந்து, ஆனா இவங்க பவ்யமா அது உண்மை போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆனா மனசுக்குள்ள இந்த ஞானிகளை நம்ம வந்து சரியா மாட்ட விட்டு அவங்கள வந்து முழிக்க வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஆனா வெளியில அழகா நடிக்கிறாங்க. 259ல therefore the pregnant woman respectfully asked you, she desires a son, what will she certainly give birth to. அதனால அந்த கர்ப்பிணி பெண் உங்களிடம் கேட்க சொன்னால் தனக்கு மகன் வேண்டும் என்ற ஆவலாக உள்ளதாம், ஆனால் அவள் எந்த குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று கேட்க சொன்னாள் அப்படின்னு கேட்கிறாங்க. எனவே இந்த கர்ப்பிணி பெண் உங்களிடம் மரியாதையுடன் கேட்கிறாள், அவளுக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அவளுக்கு நிச்சயமாக என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னுட்டு இப்ப கொஸ்டினை கேட்டு முடிச்சுட்டாங்க. ஓகேவா? 360ல standing there with joined hands and a pretense of humble affection, they were driven by a desire to harass. Consequently, they would receive fruits exactly matching the deceptive intent in their hearts. கைகளை கூப்பிக்கொண்டு பணிவான அன்பு இருப்பது போல் நடித்துக் கொண்டு அவர்கள் நிற்கிறார்கள். மற்றவர்களை துன்புறுத்தும் அந்த வஞ்சக எண்ணத்திற்கு ஏற்ற பலனையே அவர்கள் அடைய போகிறார்கள். இது ஏக்நாத் மகாராஜ் வந்து இடையில இவரா வந்து சேர்த்துக்கிட்டது. கதைக்கு கதை போயிட்டு இருக்கும் போதே அந்த மாதிரி வஞ்சக எண்ணத்துக்கு கண்டிப்பா அதுக்கு உண்டான பலனை அவங்க கண்டிப்பா அடையத்தானே போறாங்க அப்படின்னு சேர்த்திருக்காரு. 361ல recognizing this wicked act, Narada Muni began to dance before the sages. He said that a swift and certain death has now surely dawned upon the Yadavas. நாரதருக்கு அடுத்த செகண்ட் தெரிஞ்சு போயிடுச்சு, இவங்க எந்த ஒரு மோசமான எண்ணத்துல வந்திருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்தவன நாரத முனி ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். இந்த தீய செயலை உணர்ந்த நாரத முனிவர் மற்ற முனிவர்களுக்கு முன்னால் ஆடத் தொடங்கினார். யாதவர்களுக்கு மிக விரைவான மரணம் இப்போது நிச்சயம் வந்துவிட்டது என்று அவர் கூறினார். நாரதர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. அவரு அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லீல தானே. அப்போ அவர் டான்ஸ் ஆடிக்கொண்டே சொல்லுகிறார், இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா அழிகிற காலம் வந்துருச்சுடா சாமி, இவங்க இவ்வளவு பெரிய கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்று அனைவருக்கு முன்னாடி வந்து கூறுகிறார். Just as when an ant grows wings, its death is certain. Similarly, look at this harassment of the wise. It makes the destruction of the clan inevitable. இது என்னமோ புதுசா இருக்கு. ஒரு எறும்புக்கு இறக்கைகள் முளைத்தால் அதன் மரணம் உறுதி, அப்படி ஏதாவது கதை இருக்காமா? எறும்புக்கு ஏன் ரெக்க முளைக்குதுன்னு எனக்கு தெரியல. எறும்புக்கு ரெக்க முளைச்சதுன்னா அதன் மரணம் உறுதி. ஈசலா ரெக்க முளைச்சு அந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு செத்து போயிடுது. ஓகே, இந்த ஈசல் அப்படிங்கறத வேணா மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க சரியா? எறும்பு மாதிரி தான் இருக்குது. அது ரெக்கைகள் முளைத்து அந்த ஒரு நாள் கூட தங்காது, கண்டிப்பா அது சாக போறது அப்படிங்கிறது உறுதியாகுது. இறக்கைகள் முளைத்த உடனே அது வந்து வாழப்போகுது, அது சந்தோஷப்பட போகுதுன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஐயோ அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல சாக போகுது அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் எங்க கொடுத்துட்டு இருக்காரு. அது போலவே ஞானிகளை அவமதிக்கும் இந்த செயல் அந்த குலத்தின் அழிவை நிச்சயம் நிகழ்த்தும்.
எறும்புக்கு எப்படி ரெக்கம் முளைச்சா கண்டிப்பா சாகதான் போகுதுங்கிறது உண்மையோ, ஞானிகளை அவமதிச்சவன் சாகாமலா இருப்பான், கண்டிப்பா சாகதான் போறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. 363. If the spirituality wise comes to curse you, spiritually wise comes to curse you, you should bow to them with true devotion. Even if a Brahmin comes to kill you, you should offer your own head. இதெல்லாம் நமக்காக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஞானிகள் எவ்வளவு மரியாதையோட வச்சுக்கணும், அவங்கள எந்த அளவுக்கு பக்தி பண்ணணும், அவங்கள நிந்தனை பண்ணா நமக்கு எவ்வளவு பெரிய பாவம், இந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. ஸோ இது நமக்கு உண்டான எச்சரிக்கை. என்ன சொல்றாருன்னா, ஞானிகள் உங்களை சபிக்க வந்தாலும் கூட அவர்களை உண்மையான பக்தியுடன் வணங்க வேண்டும். ஒரு பிராமணன் உங்களை கொல்ல வந்தாலும் கூட உங்கள் தலையையே அவரிடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஞானிகள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதோ எதிர்த்து பேசுறதோ, ஏன்னா வர்றது ஞானி ஞானன்னா கண்ணனே வர்றான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படின்றப்போ அவர்கள் எதை செய்தாலும் நம் நன்மைக்கே செய்வார் அப்படிங்கிற புரிதலோட அவங்க கொல்லவே வந்தா கூட தலையை கொடுத்த அம்பரீஷன் போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அம்பரீஷன் துர்வாசம் தப்பு பண்ணலதான், ஆனா துர்வாச முனிவர் அவரை கொல்லணும் அப்படின்னு அந்த நினைக்கும் போது அவர் அப்படியே தலை வணங்கி நீங்கள் இப்போதே என்னை கொல்வதற்கு நான் சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை வணங்கி நிற்பான். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை இங்க கொண்டு வர சொல்றாரு நமக்கு. ஏன்னா எதிரில் இருக்கிறது ஞானிகள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ எப்படி ஃபீல் பண்ணணும், அவங்க உனக்கு எதிராக வந்தா கூட நீ அதை சந்தோஷமா ஏத்துக்கணும். ஏன்னா வர்றது ஞானிகள்னு புரிஞ்சுக்கோ, ஏன்னா அவங்க செய்யறது எல்லாமே நன்மைக்கு மட்டும்தான் செய்வாங்கன்னு புரிஞ்சுக்கோ என்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நமக்காக சொல்லியிருக்காரு. 364. To harass such wise ones should be known as consuming poison. While poison only kills the person who eats it, the harassment of wise destroys the entire lineage. அதாவது மகான்களையும் ஞானிகளையும் நாம் துன்புறுத்துவது அல்லது நிந்திப்பது அப்படிங்கிறது நாமளே விஷத்தை குடிக்கிறதுக்கு சமமா. அதுலயும் ஒரு எக்ஸ்ட்ரா பிட்ட போடுறாரு, விஷம் குடிச்சா நீ மட்டும்தான்டா சாவ, ஆனா மகான்களை நீ துன்புறுத்தினாலோ நிந்தனை பண்ணாலோ அந்த வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எச்சரிக்கை நமக்காக வருகிறது. அத்தகைய ஞானிகளை துன்புறுத்துவது விஷத்தை உண்பதற்கு சமம். விஷம் அதை உண்பவரின் உயிரை மட்டும் பறிக்கும், ஆனால் ஞானிகளை அவமதிப்பது ஒட்டுமொத்த குளத்தையே அழித்து விடும். இதெல்லாம் நமக்கு வார்னிங் மெசேஜா எடுத்துக்கலாம். எனிவே நம்மளாம் யாரும் அந்த மாதிரி பண்ண போறது இல்லை, இருந்தாலும் வார்னிங் மெசேஜா புரிஞ்சுக்கோங்க. ஞானிகள் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கிட்ட எந்த மாதிரி நீங்க ஃபீலிங்கை டெவலப் பண்ணிக்கணும். தப்பி தவறி கூட அவங்கள நிந்தனை பண்றதோ கோபித்துக் கொள்றதோ அவமானப்படுத்துறதோ அந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட பண்றது டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 365. Regardless of whether they are seen as ignorant or learned, the spiritually realized or the divine on earth, if one attempts to harass them, the destruction of one's plan is knowledge. ஸ்லோகம் பயமுறுத்துறாங்கன்னு நினைக்க வேணாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரியா? இங்க ஒரு பிட் எக்ஸ்ட்ரா என்னவா போட்டிருக்காரு அப்படின்னா, அவர்கள் படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, ஞானின்னு ஆயிட்டான்னு வச்சுப்பேன், நீ அவனை கடவுளா பார்த்துதான் ஆகணும், மதிக்கத்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வருது. அவர்கள் அறிவற்றவர்களாகவோ அல்லது கற்றவர்களாகவோ தோன்றினாலும், நீங்க புரிஞ்சுக்கிறது அவங்க எஜுகேஷன்லயும் எதுவுமே படிக்கல, எல்கேஜி கூட படிக்கல, நம்ம ரமண மகிழ்ச்சி எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே போகலையாம். ஆனாலும் அவர் வேற லெவல்ல அந்த கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்காங்க, அது வேற விஷயம். கவிதைகள்லாம் கூட நிறைய எழுதியிருக்காங்க. பட் ஸ்டில் அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால் பள்ளிக்கூடத்து பக்கமே போகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி படிக்காதவங்க, கற்றவர்கள், கற்றாதவர்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அறிவற்றவர்கள் போர் தெரியலாம். பட் அப்படி தோன்றினாலும் ஞானிகள் இந்த பூமியில் நடமாடும் தெய்வங்கள் என்று தெய்வத்திற்கு நிகராகத்தான் நீ பார்க்கணும், நடமாடும் தெய்வங்களாக நீ பார்க்க வேண்டும். அவர்களை துன்புறுத்த நினைத்தால் அவனது குளம் அழிவது திண்ணம். எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க. இங்க காவோபா அப்படின்னு எடுத்துக்கலாமாண்ணா? காவோபா மாதிரி எடுக்கலாம். அவர் எங்கம்மா ஞானியா இருக்காரு? இல்லைண்ணா, இப்ப படிக்காதவங்க, ஒண்ணுமே புரியாதவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் புக்கே எழுதினார்லண்ணா, குருவுக்கு சேவை செஞ்சதுனால அது அப்படி கொண்டு வரேன். அந்த மாதிரி
கற்காதவர்கள் அறிவு இல்லாதவர் போல் தோன்றுபவர்கள் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா? ஓகே ஓகே, எடுத்துக்கலாம். ஆமா. 366ல therefore harassing the spirituality wise is the same as, மறுபடியும் எத்தனை தடவை, harassing the spiritually wise is the same as the restriction of one's own entire lineage. Knowing this, Sri Krishna himself always engaged in the service and worship of the wise. எனவே ஞானிகளை துன்புறுத்துவது என்பது ஒருவனுடைய வம்சத்தையே அழிப்பதற்கு சமம். இது மறுபடியும் கிட்டத்தட்ட 4வது தடவை 5வது தடவை சொல்லிட்டாரு. ஆனா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் பிட்டு, இத புரிஞ்சுக்கிட்ட கண்ணை எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இதை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் ஞானிகளை வணங்குவதிலும் அவர்களுக்கு சேவை செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருந்தார். சோ அப்படின்னா பாத்துக்கணும் சரியா, சாட்சாத் இறைவனே ஒரு அவதாரமாக வந்திருந்த போதிலும், ஆனால் மகான்களை கண்ட மாத்திரத்தில் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருந்தான், எந்த அளவுக்கு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் அவன் குருகுலத்துல வெறும் 64 நாட்கள்ல 64 கலைகளையும் கற்று முடிச்சுட்டு குருவே சொல்லிடுறாரு, நீ குவாலிஃபைட் ஆயிட்டுடா, நீ போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இல்லை நானும் 12 ஆண்டுகள் அனைவரையும் போல் உங்களுக்கு குரு சேவை ஆற்றுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு சேவை செய்ததெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஓகேவா? தன்னுடைய குருன் மட்டும் இல்ல, எல்லா மகான்களையும் கண்ணன் பெரிய அளவுல வணங்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 367ல behold, he whose names chant causes the great sins of the Kali age to flee, himself rolls in the dust of the feet of the wise, seeking their grace. எவருடைய திருநாமத்தை சொன்னாலே கலியுகத்தின் மகா பாவங்கள் ஓடி போகுமோ அந்த இறைவனே ஞானிகளின் பாத தூசியிலே விழுந்து புரண்டவர்களின் அருளை வேண்டுகிறார் என்றால், இதுக்கு மேல எப்படிங்க சொல்றது? கிருஷ்ணன் யாரு? இறைவன், சரியா? அவனுடைய நாமத்தை, கிருஷ்ணான்னு நாமத்தை சொன்னாலே போகும், கலியுகத்தில் உள்ள எல்லா பாவமும் தீர்ந்து போயிடும். அப்படி கிருஷ்ணன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராவா இங்க காட்டியாச்சு. அப்படிப்பட்ட கண்ணனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஞானிகளின் பாத தூளியிலே விழுந்து புரண்டு அவர்களுக்கு அருளை வேண்டிக் கொண்டிருக்கின்றான்னா, அப்போ கண்ணனை விட மகான்கள் ஞானிகள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் அப்படின்றத நீங்க இன்டெரக்டா புரிஞ்சுக்கணுங்க, சரியா? அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வ நிந்தனையை கூட இறைவன் பொறுத்துக் கொள்வான், ஆனால் அடியார்களின் நிந்தனை தெய்வம் பொறுத்து கொள்ளவே கொள்ளாது அப்படின்னு நிறைய இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப கண்ணனை பொறுத்த வரைக்கும் மகான்கள் அவன் தலைமையில வச்சு கொண்டாடுறான், அவங்க பாத தூளியில கரண்டு புரண்டு ஆடுறானா, அவங்களுக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ணா இவனால பொறுத்துக்க முடியுமா அப்படிங்கறத நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால இட்ஸ் அனதர் பிக் பாயிண்ட். எவருடைய திருநாமத்தை சொன்னாலே கலியுகத்தின் மகா பாவங்கள் ஓடி போகுமோ அந்த இறைவனே, அந்த கண்ணனே, அந்த கிருஷ்ணனே ஞானிகளின் பாத தூசியில் விழுந்து புரண்டு அவர்களின் அருளை வேண்டுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். 368ல such is Sri Krishna, the soul of the universe, who considers the wise as his greatest treasure. Yet the Yadava princes initiated this terrible harassment against them. அகிலத்தின் ஆன்மாவான ஸ்ரீகிருஷ்ணர் ஞானிகளை தனது மிகப்பெரிய செல்வமாக கருதினார். அப்படி இருக்க யாதவ இளவரசர்கள் அவர்களுக்கு எதிராக இந்த தீய செயலை தொடங்கினார்கள். அதாவது கதைய முடிய போதாகவும் நினைச்சிட்டு இருந்தோம். அவன் கேள்வி எப்பயோ கேட்டு முடிச்சிட்டான், எந்த குழந்தை பிறக்கும் சொல்லுங்கன்னு. அடுத்து இவங்க என்ன குழந்தை பிறக்கும்னு அந்த சபிக்க போறாங்கன்னு பார்த்தா, அதுக்குள்ள ஞானிகளுடைய மகத்துவம் என்ன, ஞானிகளை நிந்தனை பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறதே எத்தனை ஓவியில போய்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. Hearing the words of the princess, the sages were seized by a formidable wrath. Their anger caused the heavens to shake and the earth to terrible violently. இப்ப கதைக்குள்ள வந்தாச்சுமா. இளவரசர்களின் வார்த்தைகளை கேட்ட முனிவர்கள் கடும் சினம் கொண்டார்கள். அவர்களின் கோபத்தினால் ஆகாயமே அதிர்ந்தது, பூமியே நடுங்கியது அப்படின்னு கதைக்குள்ள போறேன் இப்பதான். 370ல as the sages were angered, simultaneously a state of dissolution truly dawned. It was as if a third eye of fire had opened on their foreheads through the power of their wrath.
முனிவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சிரம் கொண்ட போது நிஜமாகவே ஊழிக்காலம் அப்படின்னா பிரளயமா, பிரளயமே வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவர்களின் கோபத்தினால் நெற்றிக்கண் திறந்தது போன்ற அக்னி ஜுவாலைகள் வெளிப்பட்டன. வேற லெவல்ல கோபத்துல இருக்காங்க. ஏன்னா ஒரு முனிவர் கோபப்பட்டாலே தாங்காது. இவங்க எல்லா முனிவரும் ஒவ்வொரு முனிவருடைய பராக்கிரமத்தை வேற வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கோபத்தில் இருக்கிறார்கள். Within a half a moment of looking at them, the sages pierced through the deception of the Yadava youths. Their calm wisdom was replaced by intense fury and they spoke with formidable agitation. ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் முனிவர்கள் அந்த யாதவ இளைஞர்களின் வஞ்சகத்தை புரிந்து கொண்டார்கள். அவர்களின் அமைதி மறைந்து கடும் கோபம் பிறந்தது. அவர்கள் ஆவேசத்துடன் பேசத் தொடங்கினார்கள். ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்ட்ல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அமைதி எல்லாம் மறந்து இப்போ வேற லெவல் கோபத்துல இருக்காங்க. கோபத்தோட என்ன பேசுறாங்கன்னு பார்க்கணும். 372. Behold, these Yadava princes have become uncontrollably intoxicated with power. They have truly set up a great force to harass the sages. இந்த யாதவ இளைஞர்கள் அதிகார மமதையால் தரிகிட்டு போய்விட்டார்கள். முனிவர்களை துன்புறுத்துவதற்காக அவர்கள் மிகப்பெரிய நாடகத்தையும் ஆடியிருக்கிறார்கள். வெறும் கதையா தான் இருக்கு. அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாவே இங்கிலீஷ்ல வேற படிச்சுட்டு என்ன நீங்க உங்களுக்கு நமக்கு புரிய போறது இல்லை. ரொம்ப முக்கியமான ஞான விஷயம் வரும்போது மட்டும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் சேர்ந்து படிப்போம். இந்த கதை அப்படிங்கிறதுனால ஐ ஃபீல் தட் வி கேன் ஸ்ட்ரெயிட்டாவே கோ டு தி கதை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கதையும் உங்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையை வந்து ரொம்ப இழுத்து இழுத்து வேற பேசிட்டு இருக்காரு. இந்த பாகவதத்திலேயே ஓவரா இழுத்து தான் இருக்கு. போதாக்கரைக்கு இவர் வேற இழுக்கிறாரு. அதனால முக்கியமான விஷயங்களை மட்டும் ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி பேசுவோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த யாதவ இளவரசர்கள் அதிகார மமதையால் தரிகெட்டு போய்விட்டார்கள். முனிவர்களை துன்புறுத்துவதற்காக அவர்கள் மிகப்பெரிய நாடகத்தை ஆடியிருக்கிறார்கள். அதுதான் இவ்வளவு நேரம் கதையிலேயே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லை. ஆனாலும் மறுபடியும் படிக்கணும். அவங்க எழுதியிருந்தாங்க. அதான் முனிவர்கள் கூறினார்கள், இவள் எதை பெற்றெடுப்பாள் என்று கேட்கிறீர்களா? கேளுங்கள். இவளுடைய உடலில் இருந்து ஒரு இரும்பு உலக்கை பிறக்கும். அது யாதவ குலத்தை முழுமையும் அழிக்கும் அப்படின்னு சாபம் விட்டாச்சுமா. இந்த சாப வார்த்தைகள் அதிகாரத்துடன் வெளிவந்தவுடனேயே யாதவ இளவரசர்களின் தைரியம் முற்றிலும் மறைந்தது. அவர்கள் தலை குனிந்து மிகுந்த பயத்துடன் நடுங்கத் தொடங்கினார்கள். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை பிறக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. சொன்னவன நம்ம கிண்டல் நக்கல் அடிக்கலாம். என்ன பெரிய பெரிய மகான்கள்னு சொன்னீங்க, நாங்க பெண் வேடமிட்டு போட்டு வந்ததை கூட கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சிரிக்கலாம். இது அவங்களுடைய எய்மா இருந்தது. பட் இவங்க இன்ஸ்டன்டா கண்டுபிடிச்சு இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. அதனால தலை குனிந்து மிகுந்த பயத்துடன் நடுநடுங்க தொடங்கினார்கள் அப்படிங்கிற மாதிரி கதை போயிட்டு இருக்கு. சிறந்த அரசனான பரீட்சித்தே கேள். கதையில் எங்க இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இவ்விதமாக யாதவ இளவரசர்களை மரணமேகம் சூழ்ந்திருந்தது. அந்த விதியின் தூண்டுதலால் தான் அவர்கள் மாமுனிவர்களை துன்புறுத்த சென்றார்கள். சோ இப்ப வந்து சுக மகரிஷி வந்து பரீட்சித்துக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதனால சுகர் வந்து இப்ப பரீட்சித்து சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இவ்விதமாக யாதவ இளவரசர்கள் மரணமேகம் சூழ்ந்திருந்தது. அந்த விதியின் தூண்டுதலால் தான் அவர்கள் மாமுனிவர்களை துன்புறுத்த. மறுபடியும் விதியின் தூண்டுதலால்னா விதி எங்கிருந்து வந்தது? அவங்களுக்கு ஈகோ இருந்ததுனால அந்த விதி உண்டாச்சுன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவர்களின் வஞ்சகத்தை உண்மையாகவே உணர்ந்த மாமுனிவர்கள் கடும் சினம் கொண்டார்கள். பின்னர் அவர்களால் தடுக்கவே முடியாத வாக்கு என்னும் வஜ்ராயுதத்தை, அதாவது சாபத்தை ஏவி விட்டார்கள். ஐ திங்க் இதில் பெருசா விளக்கம் எதுவும் இல்லை. சோ வஞ்சகத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான கோபத்தோட பயங்கரமான சாபத்தை கொடுத்து விட்டார்கள். அவ்வளவுதான். அதிர்ஷ்டமற்றவர்களே, இவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். அது உங்கள் குலத்திற்கே காலனாக மாறும். உங்கள் கண்கள் ஒரு இரும்பு உலக்கை பிறப்பதை காணும். மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்கப்பா. ஏற்கனவே சொன்ன அதே சாபம் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிறது. அந்த சாப வார்த்தைகளை கேட்டு இளவரசர்கள் மிகுந்த பயம் கொண்டார்கள்.
அவர்கள் மிக விரைவாக சாம்பனின் வயிற்றில் கட்டப்பட்டிருந்த துணிகளை அவிழ்த்து பார்த்தார்கள். அந்த தருணமே அவர்கள் அங்கே அண்ணன் இந்த இடத்துல அது பரீட்சித் மன்னரை கேளுங்கள் அப்படின்னு சொன்னார்ல. சரி இங்க காணோம். சிறந்த அரசனான பரீட்சித்தே கேள். ஓ, இவ்விதமாக. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இவருமே வந்து பிராமணரை தானே வந்து ஏளனம் பண்ணாரு. இந்த சமீகர் அப்படிங்கக்கூடிய அந்த பிராமணர் மேலதான் பாம்பை போட்டிருப்பாரு. அதனால அப்படி கேளுன்னு சொல்றாரா அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் தான் பையன் சிருங்கி முனிவர் வந்து இவருக்கு சாபம் கொடுப்பாரு. அதனால நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரோ என்னமோ அப்படின்னு தோணுது. கரெக்டா இருக்கலாம். விதியின் தூண்டுதல் அப்படிங்கிற பாயிண்ட் கூட கேட்டு வருது. அண்ணா சொல்லுமா. இது ஏன் அப்படி கேக்குறாங்கன்னா, பரீட்சித்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஓவியில எல்லாம் பரீட்சித் வந்து கிருஷ்ணர் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி அவ்வளவு குணம்லாம் கிருஷ்ணர் குணம் தானே இருக்கும். அப்புறம் எப்படி அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாரு, அவங்களுக்கு எப்படி அந்த ஈகோ வந்ததுன்ட்டு பரீட்சித்து கேக்குறாப்புல நம்ம ஓவி படிச்சோம்னா, அதனாலதான் அவர் வந்து பரீட்சித்தே கேளுன்ட்டு இந்த ஆன்சர் சொல்றாருன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன தோணுதுன்னா, இவனும் ரொம்ப நல்லவன் தான். இங்க இந்த யாதவர்கள் வந்து ரொம்ப மோசமா காட்டல, ஆனாலும் இந்த பவர் வந்துட்டதுனால ஈகோ வந்துருச்சு அப்படின்னு மட்டும் காட்டி அதன் மூலியமா அழிக்கிறோம். அப்போ கண்ணன் விதியை டிசைட் பண்ணிட்டான், இவங்களுக்கு ஈகோ வந்துருச்சு அதனால இவங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு விதியை கண்ணன் டிசைட் பண்ணிட்டா மாதிரியும் அந்த விதிப்படி எல்லாமே நடக்கின்ற மாதிரி கதை போயிட்டு இருக்கு இல்லையா. இங்க கூட நல்லா கவனிச்சீங்கன்னா, இவனும் பரீட்சித் மகாராஜும் வந்து ரொம்ப நல்லவனாதான் சித்தரிப்பாங்க. கரெக்டா அந்த நேரத்துல இவனுக்கு வந்து அந்த காலன் வந்து பிடிக்கிற மாதிரி, களி வந்து இவனை பிடிக்கிற மாதிரியும் புத்தி பேதலிச்சு போயிட்டு இவன் ஒரு தப்பு பண்ற மாதிரியும் சித்தரிக்கப்படும். அப்ப இவனுடைய விதி இங்கே விளையாடி விட்டது அப்படின்னு சொல்ல வரதா வருகிறது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் திரும்ப திரும்ப சொல்றது வந்து, விதியை நிர்ணயிப்பதே நீதான். விதி கண்ணன் நிர்ணயிப்பது அல்ல. விதியை செயல்படுத்துவன் மட்டும்தான் கண்ணனே தவிர விதியை விதைப்பது நாம் தான் அப்படிங்கிற கருத்து தான் ரொம்ப முக்கியமான கருத்து. ஸோ அதுல நான் மாறுபட விரும்பல. ஸோ இருந்தாலும் இந்த ஏற்கனவே நமக்கு ஏதோ ஒரு ஈகோ நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஏதோ கலிகாலம் வந்து பிடிச்சதுனால நான் வந்து தடுமாறிட்டேன், நம்ம சப்கான்சியஸே நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் வேற ஏதாவது சூழலை காரணம் காட்டிட்டு இருக்க முடியும். ஸோ அப்படி நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க எனிவே நாம ஏற்கனவே செஞ்ச ஈகோ அதனுடைய விதி இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன் தருது. அது பரீட்சத்துக்கும் சரி அவங்களுக்கும் சரி அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். ஓகே. அடுத்துதான் நான் போகணும். 371 தான். உலக்கை இரும்பு ஓ சரி, இதுதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கதைக்குள்ள போவோம். இரும்பு உலக்கையை கண்டார்கள். சரியா? பயத்தினால் நிலைகொண்டு போனவர்கள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனார்கள். அவர்கள் அங்கே ஒரு இரும்பு உலக்கையை கண்டார்கள். அதாவது அந்த சாம்பனுடைய மடியில என்ன இருக்குன்னு பாக்குறாங்க, இரும்பு உலக்கை இருக்கிறதையும் பார்த்தாங்க. யாதவ குலம் அழிய வேண்டும் என்ற ஸ்ரீகிருஷ்ணரின் வலிமையான சங்கல்பமே முனிவர்களின் வாக்கின் மூலம் இந்த இரும்பு உலக்கையாக உருவெடுத்தது என்பதை உணர்வீராக. ஸோ இந்த கதையை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பல. ஸோ த பிளான்ட் பை கிருஷ்ணா, பட் ஃபார் வாட் ஹி பிளான்ட் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இட் இஸ் பிகாஸ் தேர் ஈகோ இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கண்ணன் போட்ட அந்த பிளானின் படி இந்த சாபம் நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா. ஞானிகளின் வார்த்தை ஒருபோதும் வீணாவதை ஸ்ரீகிருஷ்ணர் அனுமதிப்பதில்லை. ஒரு ஞானியின் வாயிலிருந்து வெளிவரும் எந்த ஒரு சொல்லையும் ஸ்ரீகிருஷ்ணரே உண்மையாக மாற்றுகிறார். அப்கோர்ஸ் பரந்தாமன் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிறது அல்டிமேட் பவர், எல்லாத்தையுமே நிகழ்த்துறவன் இவன் அல்லவா. பிரம்ம ஞானிகள் அப்படிங்கிறவங்க கூட
கண்ணனுக்கு சித்திகள் வச்சிருந்தா கூட கண்ணனுக்கு நிகராக முடியவே முடியாது. அது கண்ணனுடைய லவ். அவங்கள வந்து மகான்களை வந்து கண்ணன் தன்னை விட மேலானவனாக நினைக்கின்றான் அப்படிங்கிறது அவனுடைய லவ்வும் மரியாதையும் காட்டுதே தவிர கண்ணனை விட மிஞ்சிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சரியா, சச்ச பவர்ஃபுல்லாக கண்ணன் இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஏன்னா அவர்கள் எல்லாம் ஜீவன் முக்தர்கள் தான், ஆனாலும் ஜீவர்கள் தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் அப்படிங்கிறவன் என்னன்னா எண்ணங்களை உற்பத்தி பண்ணுவான். அந்த எண்ணங்களை நிறைவேற்றி கொடுப்பவன் மட்டும்தான் ஈஸ்வரனான கண்ணன் அப்படின்னு தானே நம்ம படிச்சிருக்கோம். அப்படியே அந்த வகையில பார்க்கும்போது ஞானிகள் கூட ஈஸ்வரனாக முடியாதுன்னு தான் நம்ம பார்த்தோம். ஜீவன் முக்தர்கள். ஜீவன் முக்தர்களாகவே இருந்தாலும் ஜீவர்கள் தானே அவங்களும். ஜீவ வேஷத்தில் இருக்கின்ற ஞானிகள், அவ்வளவுதானே. ஆனா இப்பயும் அவங்க ரோல் என்னன்னா ஜீவன் தான். அப்போ அவங்களும் இப்போ வந்து அவங்க சொன்னதை கண்ணன் நிறைவேற்றி தருவோம், அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட இந்த கிருஷ்ணா ஃபீல் ஞானம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜீவன் பெரியவனா ஈஸ்வரன் பெரியவனா அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஜீவன் தான் உயர்ந்தவன், ஈஸ்வரன் வேலைக்காரன். ஏன்னா இவங்க என்ன நினைச்சாலும் அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதை தவிர அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு வேலைக்கார மாதிரியே ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு நான் சொல்லி காட்டியது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். பட் அஜ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஜீவன் பயங்கரமான அடிமை தான், ஈஸ்வரன் தான் வந்து செயலாற்றுவான். அப்பையும் வந்து இவன் நினைக்கிறது தான் அவன் ஆட்டுறான். ஆனா இவன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் லூசுத்தனமா நினைக்கிறதுனால இவனுடைய கர்ம வினைப்படி ஆட்டும் போது இவன் நினைக்காததையும் ஆட்டுவது போல் ஆகிவிடுகிறது என்பத காரணத்தினால் இவன் வந்து பெருசுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நினைவு கூறுங்கள். இப்போ கண்ணன் சொல்றான், ஞானியின் வாயிலிருந்து வெளிவரும் எந்த ஒரு சொல்லையும் கிருஷ்ணரே உண்மையாக மாற்றுகிறார். புரிஞ்சுச்சாப்போ? ஞானி ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டான்னா அதை கண்டிப்பா வந்து நிறைவேற்றி ஆகணும் தானே கண்ணனுக்கு. ஏன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம பியூர் லவ்வோட அவங்க ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, எங்க கர்மாங்கிறதுக்கு வேலையே இல்லை அப்படின்னா அப்ப சொன்னதெல்லாம் நிறைவேற்றி தரணும் தானே. அதனாலதான் அப்போ நான் சொல்லியிருந்தேன், இவர்கள் தான் முதலாளிகள், உண்மையில் அவன் தான் கண்ணன் தான் இவர்களுக்கு வேலைக்காரனாக இருப்பான் என்று. ஸோ அது இங்க சூட்டபிளா வருது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மாமுனிவர்களின் கோபத்தை கண்டும் குலமே அழியும் என்ற சாபத்தை கேட்டும் யாதவ இளைஞர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். பயத்தினால் உடல் நடுங்கத் தொடங்கினார்கள். இளைஞர்கள் புலம்புகிறார்கள், நாங்கள் உண்மையிலேயே துரதிருஷ்டசாலிகள். எங்களின் தீய விளையாட்டால் மாமுனிவர்களை சினம் கொள்ள செய்து விட்டோமே. எங்களின் அழிவுக்கு நாங்களே வழிவகுத்து கொண்டோமே. இந்த வஞ்சகத்தால் எங்கள் குலத்தின் முடிவை தேடிக்கொண்டோமே அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்களாமா. நகர மக்கள் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சியபடியும், எதற்காக அந்த ஞானிகளை துன்புறுத்தினோம் என்று வருந்தபடியும் கவலை தோய்ந்த முகத்துடன் அந்த இரும்பு உலக்கையை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள். ஓகேவா? விளையாட்டு வினையாயிடுச்சு, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்பவே அவங்க போயிட்டு வேகமா மடியை திறந்து பாக்குறாங்க, உலக்கை இருக்கு. அதை பார்த்துதான் பயங்கரமா நடுங்கிட்டாங்க. ஏன்னா நகர மக்கள் என்ன சொல்வார்களோ அப்படின்னா இவங்களால மொத்த குலமும் அழிய போவதில்லை. அதனால இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பெரிய திட்டு எல்லாராலையும் கிடைக்க போகிறது. இவங்களுக்கே குற்ற உணர்வு வேற. இந்த ஞானிகளையும் துன்புறுத்தினோம் என்றும் எதற்காக இந்த ஞானிகளை துன்புறுத்தினோம் என்று வருந்தியபடி கவலை தோய்ந்த முகத்துடன் இரும்பு விளக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார்கள். அரசர் உக்ரசேனர், வசுதேவர், பலராமன், அனிருத்தன் மற்றும் பிரித்யும்னன் என அனைத்து யாதவர்களும் அந்த அரசவையில் அமர்ந்திருந்தார்கள். அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவர் மட்டும் இருக்கவில்லை. இங்கேயோ ஜம்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 375 அப்புறம் 376 காட்சி மாறிடுச்சா? சரி சரி, இப்ப அரசவைக்குள்ள காட்சி வந்துருச்சுமா. ஸோ அரசவைக்குள்ள எல்லாருமே இருக்காங்க, கிருஷ்ணரை மட்டும் காணும். சாம்பன் உள்ளிட்ட அனைத்து இளைஞர்களும் சபைக்கு வந்தார்கள். அந்த இரும்பு உலக்கையை பெரியோர்களுக்கு முன்னால் வைத்து சாபத்தை பற்றிய முழு விவரத்தை வாடிய முகத்துடன் விவரித்தார்கள்.
நடந்த சம்பவத்தை அரசவைக்குள்ள வந்துட்டு கண்ணன் இல்லைன்னா மற்ற எல்லார்கிட்டையும் முன்னாடி இப்படி தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு ரொம்ப சோகத்தோட பேசுறாங்க. அந்த இரும்பு உலக்கையை தங்கள் கண்களால் கண்டவுடன் அரசவை முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களின் அழிவுக்கான காலம் இன்று உண்மையாகவே வந்துவிட்டது என்று அனைவரும் கதறினார்கள். அவர்கள் கூறினார்கள், ஞானிகளின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. இப்போது இதிலிருந்து நாம் எப்படி தற்காத்துக் கொள்ள முடியும்? எங்கள் குலத்தின் அழிவு இப்போது உறுதியாகிவிட்டதே. எல்லாம் எகெயின் புலம்பல் தான். ஸோ கண்டிப்பா பழிக்க போகுதே, இப்பலேருந்து எப்படி தப்பிக்க முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த உலக்கையை பற்றிய செய்தியை கேட்டு யாதவர்கள் அனைவரும் திகிலடைந்தனர். அந்த ஞானிகளின் கோபத்தினால் துவாரகை முழுவதும் பெரும் அழுகுறலும் அச்சமும் நிறைந்திருந்தது. கொஞ்ச நேரத்துல இமேஜின் பண்ணி பாருங்க நீங்களே. ஸோ இதெல்லாம் போய் ஊரு ஃபுல்லா பரவிச்சு அப்படின்னா அந்த ஊரு ஃபுல்லா மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பீதி வரும்? ஏன்னா கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் செத்து போறேன்னு நமக்கு தெரிஞ்சா எப்படி ஒரு பீதி வருமோ அப்படி எல்லாவனுமே சாக போறான்னு நினைக்கும் போது வேற லெவல் ஒரு அச்சம் நிறைந்திருந்தது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. யாதவர்கள் அனைவரும் இவ்வாறு வருத்தத்தில் இருந்த போது கிருஷ்ணர் அங்கே வந்து சேர்ந்தார். இங்கே என்ன நடந்தது என்று அவர் கேட்டார். எதுவும் அறியாதவரை போல தனது தெய்வீக விளையாட்டை வெளிப்படுத்தினார். ஆரம்பிச்சுட்டான். என்னையா நடக்குது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் வந்து கேட்கிறானா கண்ணன் வந்து. அந்த உலக்கையின் மையப்பகுதி மட்டும் மிகவும் வலிமையாக இருந்ததால் அதை தூளாக உரைக்க முடியவில்லை. 81ல அரசர் உத்தரசேனர். ஓ ஓகே ஓகே. மறுபடியும் அந்த பரீட்சை 79 முடிச்சாச்சுலண்ணா. கொஞ்சம் டிஃபரன்ஸா வருது, படிப்போம். 380ல அரசன் பரீட்சித்தை கேள், விதியின் வேகம் மிகவும் வலிமையானது. நடந்த விஷயங்களை கிருஷ்ணரிடம் சொல்லாமல் யாதவர்கள் தங்கள் சொந்த அறிவை கொண்டு தங்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்தார்கள். இதுவும் விதியின் வலிமை அதிகமானது அப்படிங்கிறதுக்காக கண்ணன்ட்ட சொல்லாம இவங்களுக்குள்ள ஆலோசனை பண்றாங்க, இது என்ன பண்றது, நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அரசர் உக்ரசேனர் வந்து கனமான இரும்பு சுத்திகளை கொண்டு அந்த உலக்கையை தூளாக அரைக்க உத்தரவிட்டார். பின்னர் அந்த தூளை கடலில் வீச செய்தார். இவனுங்கெல்லாம் என்னமோ தப்பிக்கிறதுக்கு ஐடியா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை கண்ணன்ட்ட கேட்கணும்னு கூட அவங்களுக்கு தோணலையா, ஏன்னா விதியின் வேகம் அப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்காங்க. அந்த உலக்கையின் மையப்பகுதி மட்டும் மிகவும் வலிமையாக இருந்ததால் அதை தூளாக அரைக்க முடியவில்லை. வைரத்தை போல் வஜ்ரம் உறுதியாக இருந்த அந்த பகுதியை அப்படியே கடலில் வீசி எறிந்து விட்டார்கள். கடலின் வலிமையான அலைகள் அந்த இரும்பு துகள்கள் அனைத்தையும் பிரபாச தீர்த்தத்தின் கரைக்கு கொண்டு சேர்த்தன. அங்கே அவை உடனடியாக எரகா பொருட்களாக, வாள் போன்ற கூர்மையான பொருட்களாக வளர்ந்து விட்டன. கடலில் இருந்த ஒரு பெரிய மீன் அந்த உலக்கையின் அழிக்க முடியாத மையப்பகுதியை விழுங்கிவிட்டது. பின்னர் ஒரு மீனவன் தனது திறமையால் அந்த மீனை மற்ற மீன்களுடன் சேர்த்து தனது வலையிலே பிடித்தான். அந்த மீனவன் மீனை வெட்டி பார்த்த போது அதன் வயிற்றுக்குள் இருந்த இரும்பு துண்டு இருந்ததை கண்டான். அதை கண்டு அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இவ்வளவு உறுதியான ஒரு உலோகம் கிடைத்ததை எண்ணி தன்னை அதிர்ஷ்டசாலியாக கருதினான். மீனின் வயிற்றிலிருந்து கிடைத்த அந்த இரும்பு துண்டை அந்த வேடன் ஒரு அம்பின் நுனியாக மாற்றினான். தனது வேட்டையாடுதலில் குறி தவறாமல் இருக்க அவன் அந்த அம்பை தயார் செய்தான். யாரும் சொல்லாமலேயே எல்லாம் அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர் நடந்த அனைத்தையும் உணர்ந்தார். இருப்பினும் ஞானிகளின் சாபத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஒருபோதும் இயலவில்லை. பிளான் பண்றதே அவன் தான், அப்புறம் அவன் என்ன நினைக்க போறான், சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 390. மதுராவில் உள்ள அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களின் தூக்கத்தை கூட கலைக்காமல் அவர்களை துவாரகைக்கு அழைத்து வந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர்.
அவரால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் அவர் தனது குலத்தின் மீது எந்த ஒரு உலக பற்றையும் காட்டவில்லை. நீங்க ஒரு நல்ல லிங்க் இருக்குமா? அந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேர் என்னடா, ஜராசந்தன். அதாவது மதுரா அப்படிங்கிற அந்த கண்ட்ரிக்கு பக்கத்துல ஜராசந்தன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் ஆண்டு கொண்டு வருகிறான். இப்போ இந்த மதுராவை அவன் கம்சனோட ஃப்ரெண்டு வேற, சரியா? இப்ப கம்சனை அவன் அழிச்சாச்சு. கம்சனை அழிச்சு இப்போ அங்கே கிருஷ்ணனின் ஆட்சி அண்ணா, கம்சனுக்கு மாமனார்னா ஜராசந்தன். மாமனாரா? சரி, ஓகே. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரிலேட்டிவும் வேற. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி கம்சனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவனா இருப்பான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப கம்சன் அழிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு கண்டிப்பா கோபம் இருக்கும்ல. யார் மேல கோபம் இருக்கும்? கிருஷ்ணன் மேல கோபம் இருக்கும். இப்போ கண்ணன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், சரியா? ஆனா இந்த ஜராசந்தனுக்கு பயங்கர கோபம். எப்படியாவது கண்ணனை அழித்து விட்டு நான் மீண்டும் அந்த மதுராவை நாமே ஆள வேண்டும் அப்படின்னு ஜராசந்தனுக்கு ஆசை. அதன் விளைவாக ஒவ்வொரு தடவையும் வந்து போர் தொட்டு கொண்டே இருப்பான். அப்படி போர் தொடுக்கும் போதெல்லாம் கண்ணன் வந்து சும்மா ஒரு சக்கரத்தை தான் அனுப்புவாரு. எல்லா படையும் பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா கண்ணன் இருந்ததுனால ஜராசந்தனால மதுராவை பிடிக்க முடியவில்லை. அவனும் விடாம துரத்தியபடி இருக்கான். கஜினி முகமது மாதிரி அவன் வேற படையெடுக்கிறது நிப்பாட்ட மாட்டேங்கிறான். எத்தனை தடவை தோத்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றான். அப்ப வந்து கண்ணன் என்ன டிசைட் பண்ணான்னா, என் மக்கள் சந்தோஷமே எனது சந்தோஷம். அப்ப பார்க்கும்போது அவன் தன் குலத்தின் மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும், சரியா? அப்ப அங்க என்ன பண்ணினா, இவன் நினைச்சா செகண்ட்ல ஜெயிச்சிருவான் அவனை. ஆனா எப்ப போர் வருமோ, எப்ப என்ன ஆகுமோ அப்படின்னு மக்கள் பீதியில இருக்காங்க இல்லையா? நம்ம தான் ஜெயிப்போம்னு என்னதான் தெரிஞ்சாலும் எப்ப என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பீதி இருக்கத்தானே வேணும். ஒரு போர்னு நடந்தா 4 வீரர்கள் சாகத்தானே வேணும். அப்போ அந்த பீதிங்கிறது ஒரு ஹெவியா இருக்கு. இப்போ மக்கள் எப்பவும் சந்தோஷமா வாழணும், அதுவும் நான் ஆட்சி பண்ற மக்கள், என் குல மக்கள் எப்போதும் ஆனந்தமா வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அவங்களுக்குன்னு தனியா ஒரு கண்ட்ரியவே கட்டுறோம், கடலுக்கு நடுவுல கட்டுறோம், எவனும் வந்து அச்சுறுத்த முடியாது, எவனும் படையெடுத்துட்டே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல நம்ம வந்து இவங்களை வச்சு நம்ம ஆளணும் அப்படின்னு துவாரகை அப்படிங்கிறத உருவாக்கினான். இதெல்லாம் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இதை என்ன இண்டிகேட் பண்றான்னா, அப்போ வரும்போது அவன் எப்படி கொண்டு வந்தானாமா, மதுராவில் உள்ள அனைவரும் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர்களின் தூக்கத்தை கூட கலைக்காமல் அவர்களை துவாரகைக்கு அழைத்து வந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். அப்படின்னா என்ன அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களை எல்லாம் எழுப்பிட்டு நடந்து கூட்டிட்டு வரலையாம், சரியா? அவனுடைய அந்த பராக்கிரமத்தினால, அல்ட்ரா பவர்னால அவர்கள் கண் விழிக்கும் போது துவாரகை அப்படிங்கிற நகரத்துல எல்லாவனும் மாளிகை வீட்டுல உட்காந்துருக்கான். குடிசை வீட்டுல இருந்தவங்க எல்லாம் கூட மாளிகை வீட்டுல உட்காந்துருக்கான் அப்படிங்கிற அதிசயத்தை நிகழ்த்தியவன் கண்ணன். அதை இங்க நினைவுபடுத்துறாரு. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் அவர் நினைச்சாருன்னா என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த சாபத்தை அவர் வந்து முறியடிக்கணும்னு நினைக்கல. ஏன்னா குலத்தின் மேல அவருக்கு பற்று இல்லை. ஈகோ எவனுக்கு வந்தான்னு, தன் பிள்ளைக்கே வந்தான்னு, அழிக்கத்தானே வேணும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் அப்படிங்கிறத மட்டும் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, ஏன்னா அவங்க பவர்லெஸ்ஸா இருக்கும்போது ஈகோ வளரல. இப்ப இவனை பவர்ஃபுல்லா மாத்திட்டானா அதுக்கப்புறம் ஈகோ வந்துருச்சுன்னா அழைத்து தானே ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அனைத்து ஆபரணங்களிலும் மேலான ஸ்ரீவத்சம் என்னும் அடையாளத்தை ஸ்ரீகிருஷ்ணர் தனது இதயத்தில் தாங்கியுள்ளார். இதன் காரணமாகவே அவர் ஞானிகளை மதிக்கும் முழுமையான பிரம்மண்ய தேவன் என்று அழைக்கப்படுகிறார். இப்ப மீண்டும் வந்து கிருஷ்ணன் மகான்களை எப்படியெல்லாம் மதிப்பார் அப்படிங்கிறத சொல்லணும்னு பாகவதத்துல தோணி இருக்கு. அதான் ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீகிருஷ்ணர் ஞானிகளின் முன் தலைவணுகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அனைத்து ஆபரணங்களிலும் மேலான ஸ்ரீவத்சம் என்னும் அடையாளத்தை, அதாவது ஒரு பிருகுமுனிவர் தான் நினைக்கிறேன் இல்லையா, அவர் வந்து ஓங்கி ஒரு மிதிச்சாரு. அந்த அடையாளத்தையே அவன் ஒரு ஆபரணமாக தரித்து கொண்டான் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னா எந்த அளவுக்கு மகான்களை மதிப்பாருன்னு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன்னா இது இவ்வளவு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணன் வந்து ஞானிகளை மதிக்கும் முழுமையான பிரம்மண்ய தேவன் என்றே அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீகிருஷ்ணர் ஞானிகளின் முன் தலை வணங்குகிறார்.
அவர்களின் வாக்கு ஒருபோதும் வீணாக போகாது. அதனால்தான் வேதங்களும் துதிப்பவர்களும் அவரை உயர்ந்த பிரம்மண்ய தேவன் என்று போற்றுகிறார்கள். மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணர் எந்த அளவுக்கு மகான்களை மதிக்கிறார் அப்படிங்கிறதுதான் வந்திருக்கு. அந்த சாபத்தை கேள்விப்பட்ட போது அவர் உலக பற்றினால் அதை மாற்ற முயலவில்லை. மாறாக தனது குலத்தை அழிப்பதற்கான தனது சொந்த சங்கல்பம் இந்த சாபத்தின் மூலம் நிறைவேறப் போகிறது என்று அவர் திருப்தியே அடைந்தார். இன்னும் அவன் தானே சங்கல்பம் பண்ண அவன் திருப்தி அடையாம என்ன செய்வான்? இருந்தாலும் அவன் குலத்து மேல பற்றில்ல பாத்தியா, அவன் நினைச்சான்னா மாத்த முடியும், ஆனா நினைக்கல பாத்தியா, அவனுக்கு எந்த அளவுக்கு பற்று இல்லாம இருக்கு பாத்தியா அப்படின்னு 4 தடவை சொன்னாதானே நமக்கு பற்று போகும் அப்படின்னு நினைச்சு மீண்டும் மீண்டும் அது சொல்லப்பட்டிருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம டைரக்டாவே புரியுது, கண்ணன் சங்கல்பத்தினால இது நடக்குது, அதையே மாறணும்னு அவன் நினைக்க போறான். தன் குலத்து மேல அவனுக்கு பற்றே இருக்காது. அவன் அங்க முதல்ல மதுரா மேல இருந்து தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா எந்த அளவுக்கு பற்று இருந்திருக்கும். ஆனா பற்று எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவன் அன்பின் அடிப்படையில எல்லாமே செய்யறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு காலத்தின் வடிவமான கோவிந்தன் எப்போதும் பேரின்பத்தில் இருந்தார். தனது குலத்தின் அழிவை குறித்து அவர் எந்த வருத்தமும் கொள்ளவில்லை. அதிலிருந்து முற்றிலும் விலகி பற்றற்றே இருந்து எத்தனை தடவைப்பா சொல்றீங்க நீங்க? பகவான் கோவிந்தன் பற்று இல்லாம இருந்தாராம்பா. இந்த அமிர்தம் போன்ற பிரம்ம ஞானத்தை நான் தேடுபவர்களுக்கு சுவைக்க செய்வேன் என்று ஜனார்த்தனின் சீடனார ஏகநாதர் கூறுகிறார். கேட்பவர்கள் தங்களின் அருளால் இதன் உண்மையான ஆன்மீக பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பிரார்த்திக்கின்றார். என்னாச்சு? 396 96க்கு அடுத்து 99 வந்துருச்சுண்ணா. 96க்கு அடுத்து 99 399 வந்துருச்சுண்ணா. மாத்தி மாத்தி ஒரு ஸ்லோகம் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். விட்டு இருக்குது. சரி விடுங்க, அதை வேணா நாளைக்கு சொல்றேன். ஸோ ஏதோ பிரம்ம ஞானம் கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதோட முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. 399 சாப்டர் கன்க்ளூஷன் தான் வருது. சரி, அது என்னன்னு மட்டும் நாளைக்கு பார்த்து சொல்றேன். சரி, இதோட முதல் சாப்டர் இப்பதான் முடியுது. மொத்தம் 31 சாப்டர் இந்த ஏக்நாதி பாகவதம். அதுல இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான். நான் அதாவது இப்போ கிருஷ்ணரை பத்தி சொல்லும்போது அவருடைய குலத்தை அழிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் கூட சஞ்சலமே இல்லாம பண்ணாரு அப்படின்னு. அதே மாதிரி ஹரிச்சந்திர கதையிலையும் அந்த ஹரிச்சந்திராவா எனக்கு பேர் தெரியல, இந்த பசுமாடு அந்த கண்ணுக்குட்டிய கொன்னதுனால தேரெத்தியா இவரை மகனை கொல்லுவார்ல, அந்த அந்த கதை ஞாபகத்துக்கு வருது. மனுநீதி சோழனா? ஆமா. அதுலயுமே சலனமே இல்லாம கொல்லுவார்ல. மகான்கள் அவங்க அரசனே அப்படி இருந்தாங்கன்னா மகான்கள் எப்படி இருப்பாங்க?